ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீட்டு செடியில் பறித்த பூவாக கட்டிகிட்ருக்குறோம். இன்றைக்கி கொஞ்சம் நிறையவே பூத்துருக்கு பாருங்கள். ஒவ்வொன்றும் நல்லா பெருசு பெருசாகவே இருக்குது பாருங்கள். குட்டி குட்டியாங்கிறத பேச்சே இடம் இல்லை பாருங்கள். எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது பாருங்கள். ஏதாச்சும் வந்து சின்னதாக இருக்குன்னு பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் இந்த செடி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லைங்க, நம்ம வீட்டு செடியில் 4 பூ போட்டாலும் அது டெய்லி நம்ம பறிச்சுக்கலாம். கடையில் போனால் ஒரு நாளைக்கு பறித்து வைப்போம், வாங்கி வைப்போம். அப்புறம் மறுபடியும் நமக்கு பூ கடைக்கு போனால் தான் பூ. நம்ம வீட்டில் செடியில் இருக்கிறது வந்து நம்ம அப்பப்போ பறித்து டெய்லி வச்சுக்கலாம். டெய்லி தேர வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் இந்த செடி மட்டும் மல்லிகைப்பூ செடி ஒரு சின்ன தொட்டிலையாவது வைங்க, நமக்கு பூ கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மல்லிகைப்பூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்படி தாங்க, ஈஸியாக தான் பாருங்கள். பூ கட்டுறது கஷ்டம்னு சொல்கிறாங்க. பாருங்க, இப்படி ஒரு சுற்றிட்டு பாருங்கள், இப்படி கட்டினா தீர்ந்து போச்சு. இவ்வளோ தான் பூ கட்டுறது. ஈஸி, ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பூ கட்டுறது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.